ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனுஷா. இன்றைக்கி என்ன டாபிக்னா ஃபேக் ஐடியை பற்றி பேசுங்க அக்கா அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஃபேக் ஐடியை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன், உங்களுக்காக பேசுகிறேன். வாங்க அந்த டாபிக் பார்த்துடலாம். அந்த டாபிக் நான் பேச ஆரம்பித்தாலே எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இன்ஸ்டா யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். நான்லாம் நிறையா அதில் விழுந்து அடிபட்டு தெளிவாகி வந்திருக்கேன். இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி பெண்களை யூஸ் பண்ணுறது, ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி பெண்கள் கூட பேசுகிறது. ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணுறவங்க ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். பெண்கள் கூடயும் பேசுவாங்க, ஆண்கள் கூடயும் பேசுவாங்க. அந்த ஃபேக் ஐடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ என்னென்னா, ஃபேக் ஐடிங்கிறது இன்ஸ்டாகிராமில் இப்போ பார்த்தாலே ஒரு ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியும் நேச்சுரலாக இருக்கிறது எப்படி. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏஎல் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் நல்ல தெளிவான மூளை உள்ளவங்க கூகுளில் கூட லேடிஸோட பிக்கரை செலக்ட் பண்ணி ஸ்னாப் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரியும் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். இன்னும் இன்ஸ்டா யூஸ் பண்ண தெரியாத பொம்பளை பசங்க நிறையா பேர் இருக்கீங்க. தெளிவாக இருந்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபேக் ஐடி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே விலகிருங்க. இல்லைனா பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறது தப்பே கிடையாது, அமுச்சு விட்ருங்க. அவனுக்கு தெரியும்ல, ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணனுக்கு தெரியும்ல. எவ்வளோ பிரச்சனை இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஃபேக் ஐடி அவன் பாட்டில் அழகாக க்ரியேட் பண்ணுறான், நல்லா பேசுகிறான். ஒரு சில பொண்ணுங்க வந்து அது ஒரிஜினல் ஐடி நினச்சிட்டு பேசி எல்லாத்தையும் மானம் எல்லாமே இழந்துருவாங்க. அவன் நல்லா யூஸ் பண்ணிட்டு போய்ட்டு வளர்றதை வச்சு உங்களுக்கே தோணும் அது ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு அதை விட்டு விலகுறீங்க. அடுத்த நாளும் மீண்டும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான்னா கெட்ட வார்த்தை, உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை டெக்ஸ்ட்லேயே அடிச்சு விட்ருங்க. நான் இங்கே பார்த்தே சாப்பிட்டு அடுத்து ஃபேக் ஐடியை அவனுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு. பேசினா பரவாயில்ல, கேவலமான ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறது, ஒரு பேடாக பிக் அனுப்புறது, நம்ம கிட்ட இருந்து வேற எக்ஸ்ட்ரா அந்த பிக் வேற கேட்பாங்க. அது பேசுகிற விதத்துலேயே சில பெண்களும் சரி ஆண்களும் சரி மயங்கிடுவாங்க. ஓப்பன் பண்ணுறவன் பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம், உண்மையை சொல்கிறேன். ஆனால் ஃபேக் ஐடி நம்பி யாருமே போகாதீங்க. இந்த ஜென்ரேஷனில் தெளிவாக இருக்கிற பசங்க இருக்கீங்க, தெளிவில்லாமல் கொஞ்சம் தெளிவு இருக்கிற பசங்களும் இருக்கீங்க. அந்த மாதிரி பசங்க தான் ஏமாந்து ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி தொலைஞ்சிடறாங்க. பார்த்து சேஃபாக இருங்க. நான் சொல்லிட்டேன், இந்த வலைதளம் ஃபுல்லாக நம்மளே தான் இயக்கிட்டு இருக்கு, அது இயங்கலை. நம்ம தான் அதுக்கிட்ட போய் காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க, யூடியூப்பை காட்டுங்க, இன்ஸ்டாவை காட்டுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கை சும்மா இருக்காது, அந்த ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டு போகும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிடாதீங்க. ஃபேக் ஐடி பார்த்தா உஷாராக இருந்துக்கோங்க. அதை தான் நான் சொல்வேன். இன்ஸ்டாவில் அவன் என்ன பண்ணுவானா, நம்ம டெக்ஸ்ட் பண்ண மாட்டோம். சில பேருக்கு ஃபேக் ஐடின்னு தெரியும், ஆனால் டெக்ஸ்ட் பண்ண மாட்டோம். விடாமல் அவனே டெக்ஸ்ட் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அந்த மாதிரி கிறுக்கிகளாம் நிறைய பேர் இருக்காங்க. சேஃபாக இருந்துக்கோங்க இன்ஸ்டாவில், அதான் நான் சொல்கிறேன். ஆனால் டெக்ஸ்ட் பண்ணுறவன் வெளியாள் கிடையாது, நமக்குள்ளேயே தான் இருப்பான். வெளியாளுகளுக்கு நம்மளுக்கு தெரியுமா? அவனுக்கு ஃபேக் ஐடி வெளியாளுக்கு 1-2 பேர் யூஸ் பண்ணுறவங்க இருக்கானுங்க. ரொம்ப நம்மளுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஏமாத்துறவனுங்களாம் ஊருக்குள்ளே இருக்கிறவனுங்க, அண்ணன் தம்பி கூட இருக்கிறவனுங்க. அந்த மாதிரி தான் ஒர்க் பிளேஸில் அந்த மாதிரி தான் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பொண்ணுங்களை ஏமாத்துற வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி ஃபேக் ஐடிலாம் வந்தால் நம்பி போயிடாதீங்க, சேஃபாக இருந்துக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கான டாபிக் ஃபேக் ஐடி டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு டாபிக் கூட பார்க்கலாம். பாய்.